ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஏவம் பிரவர்த்திதம் சக்ரம் நானுவர்த்தயதீஹ யः அகாயுரிந்திரியா ராமः மோகம் பார்த்த ச ஜீவதி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கர்மயோகியானவன் கர்மம் பண்ணுறச்ச மனசில் என்ன பாவனையோடு பண்ணணுங்கிறத உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிற பகுதியெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். பகவானோட கட்டளைன்னு நினச்சி நம்ம பண்ணணும், பகவானுக்கு பண்ணுற பூஜைன்னு நினச்சி பண்ணணும், நம்ம மனசை சுத்தம் பண்ணிக்கிறோங்கிற எண்ணத்தோட கர்மத்தை பண்ணணும். பிறகு இந்த சமூகத்தில் எல்லோரும் பொறுப்புணர்ச்சியோடு வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பண்ணணும். இதைத்தான் நம்ம வரிசையாக நியத பாவனை, யஜ்ஞ பாவனை, யோக பாவனை, தர்ம பாவனைன்னு பார்த்துருக்கோம். கடைசியாக பார்த்த ஸ்லோகத்தில் சரீரமெல்லாம் சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து உணவுலேருந்து உற்பத்தி ஆகிறது. உணவுப் பொருளெல்லாம் மழையினால் வருகிறது. மழை புண்ணியத்தினால தான் வருகிறது. புண்ணியம் நாம் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்களால் கர்மங்களால் வருகிறது. புண்ணிய கர்மங்களை பற்றின உபதேசம் வேதங்களில் சாஸ்திரங்களில் உபதேசிக்கப்பட்டிருக்கு. பிரம்மங்கிற சொல்லுக்கு வேதங்கள் சாஸ்திரங்கள்னு அர்த்தம். அப்புறம் அக்ஷரம்னா கடவுள்னு அர்த்தம். அந்த சாஸ்திரங்கள்லாம் கடவுள்கிட்டருந்து காலங்காலமாக படைப்பு கடவுள்கிட்டருந்து நமக்கு ரிஷிகள் மூலமாக பெரியோர்கள் மூலமாக இதுவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆக எப்போவுமே நம்முடைய வேதங்கள் சாஸ்திரங்களினுடைய நோக்கமெல்லாம் முறையான வாழ்க்கையைத்தான் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுனா, ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம். இவ்வாறு இந்த சக்கரமானது தர்ம சக்கரம், அற ஆழி. அற ஆழின்னா அறக்கடல்னு ஒரு அர்த்தம், ஆழின்னு சொன்னால் சக்கரம்னு ஒரு அர்த்தம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அறாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிதும்பர் திருவள்ளுவர். அறக்கடலாகிய கடவுளை சார்ந்திருப்பவனுக்கு பிறவிக்கடலை நீந்துவது எளிதாயிடும். சேர்ந்தார் கல்லால் பிற ஆழி நீந்தல் அரிது. இவ்வாறு இந்த தர்ம சக்கரமானது சுழன்று கொண்டிருக்கிறது. இறைவனிடத்திலிருந்து சாஸ்திரங்களும், சாஸ்திரத்தில் புண்ணிய கர்மங்களும், புண்ணியத்தினால மழையும், மழையினால உணவுப் பொருள்களும், உணவுப் பொருளால் சரீரங்களும் உற்பத்தி ஆகிறதுங்கிறது இது ஒரு சக்கரம். யஹா ந அனுவர்த்தயதி, நானுவர்த்தயதி யஹா அப்படிங்கிறத மாற்றி படிக்கணும். யார் இதை கடைப்பிடிக்கலையோ, யார் இதை ஃபாலோ பண்ணுறதில்லையோ அவன் அகாயுகுன்னு சொன்னால் ஆயுள் காலத்தை பாவத்தில் செலவு பண்ணுறான், தவறான செயலுக்கு செலவு பண்ணுறான் வாழ்க்கை காலத்தைன்னு அர்த்தம். அகாயுகு இந்திரியாராமஹா. இந்திரியாராமஹான்னா புலனின்பங்கள்லேயே உழல்றவன் அர்த்தம். இந்திரியம்னு சொன்னால் புலனின்பங்கள். ஆராமஹா இந்திரியேஷு ஆராமஹா. கண்ணு காது மூக்கு நாக்குக்கு சுகம் கொடுக்கக்கூடிய, அது மூலமாக மனசுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய வஸ்துவையே இவன் நாடி போகிறான், சமூகத்துக்கு நல்லது செய்கிறது இல்லைன்னு அர்த்தம். புலனின்பத்தை போகி, யோகி இல்லை இவன். ஆக தான் நிறைய சுயநலத்தோடு அனுபவிக்கணும், அனுபவித்த உடம்பையும் மனசையும் கெடுத்து சமூகத்துக்கும் கெடுதல் பண்ணிவிடுறான். ஆஹா அகாயுகு இந்திரியா ராமஹா மோகம் பார்த்த ச ஜீவதி. ஹே பார்த்த சஹா மோகம் ஜீவதி. இந்த சமூகத்துக்கு அவன் பெரிய பாரம். மோகம்னா வீண் அர்த்தம். அமோகம்னு சொன்னால் வீண் இல்லாததுன்னு அர்த்தம். அமோகமாக இருக்குன்னு நம்ம அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா. அமோகம்னு சொன்னால் என்ன, ஒரு குறைச்சலும் இல்லை, நல்லா சிறப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு நேர்மாறானது குறைச்சல், சிறப்பில்லாதது, வீணானதுன்னு அர்த்தம். அவன் வாழ்க்கை ஒரு ஒரு நாளும் வீணாக போகிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். இதன் மூலம் என்ன அர்த்தம், எல்லோரும் இந்த தர்ம சக்கரத்தை கடைப்பிடிக்கணும், வாழ்க்கையை வீணாக்கக்கூடாது, சமூகத்துக்கு நல்லது செய்யணுங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறார். அவன்தான் கர்மயோகின்னு சொல்கிறார். இனி வரப்போகிற ஸ்லோகத்துல எல்லாம் கர்மயோகம் செய்கிறதுனால என்ன ஒரு மனப்பக்குவம் ஏற்பட போகிறது, அதனால வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதுங்கிறதெல்லாம் சொல்ல போகிறார். அது நாளைக்கு பார்க்கலாம். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தயதீஹ யஹ அகாயுரிந்திரியா ராமஹ மோகம் பார்த்த ச ஜீவதி. எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹரிவோம். ஓம்